மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. மக்களே, நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? காலையில் தான் லைவில் வந்தேன். திருப்பி என்னப்பா வீடியோ பார்க்குறீங்களா? அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லதா? வேறு எதுக்கு நம்ம வீடியோ போடுவோம்? ஒரு 2 வருஷ பயணம் இல்லை, 2 வருஷம் 3 மாத பயணம். இந்த நாளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளை கடவுள் கைவிடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய இடத்த தனி மெஜாரிட்டியில் வர்றதெல்லாம் வரலாற்றிலே இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 75 வரலாற்றில், இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்க இந்த வரலாற்றில் இப்படி ஒரு இலக்கை இது வரைக்கும் யாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியல, அச்சீவ் பண்ணியதும் இல்லை. ஆனால் இது சாத்தியமானது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அது தளபதி நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அதில் நம்ம பங்கு இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. ரொம்ப அது எப்படி சொல்கிறது, நான் லைஃப்பில் பல கஷ்டங்கள், நல்ல சந்தோஷமான விஷயம், கஷ்டப்படுற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து வந்தனால இப்போ எதுவுமே ஒரு விஷயம் நம்ம வந்தால் கூட என்னால் அது ரொம்ப பெருசாகவும் அப்படியே பூரிச்சொடி கத்தி குதிச்சு கொண்டாட தோண மாட்டேங்குது. அதே டயத்தில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலைமை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பக்குவம் ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, செம கொண்டாட்டம் வீட்டில். அதுலேயும் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அந்த வீடியோலாம் சைடில் போடுற பாருங்க, திமுகவுடைய கொடியை துண்டை போட்டுவிட்டு அவங்க அப்பாக்களை பிள்ளைங்க வெறுப்பேற்றுற அந்த வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்க, வேறு லெவலுங்க. எனக்கு என்னென்னா, இந்த கட்சி ஆரம்பித்த புதுசில் நம்ம கட்சி சப்போர்ட் பண்ண வந்துட்டோம், தளபதியை சப்போர்ட் பண்ண வந்துட்டோம். ஆனால் என்னென்ன பேச்சு பேசினாங்க, எவ்வளோ பேச்சு பேசினாங்க, நம்மளை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக இத்தனை வருடமாக நம்ம ஓட்டு போட்டு அந்த கட்சிக்காரங்கெல்லாம் நம்மளை பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளை தற்கூரின்னு சொன்னதாக இருக்கட்டும், இவரெல்லாம் கட்சி ஆரம்பித்து இவரெல்லாம் காணாமல் போயிடுவான்னு சொன்னதாக இருக்கட்டும், ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி எவ்வளோ விஷயம் சொல்லும்போது இன்றைக்கி இப்போ பார்த்த வரைக்கும் 108 சீட்டில் இருக்கிறார். 108 சீட்டு, தனி மெஜாரிட்டி, சிங்கிள் பர்சன்லாம் அப்படின்றதான் இவங்களுக்கெல்லாம், திராவிட கட்சிகளுக்கெல்லாம் கனவுல கூட நடக்காத விஷயம். இந்த பக்கம் பாருங்களேன், திமுக கிட்டத்தட்ட ஒரு 23 கூட்டணி கட்சிகள், இந்த பக்கம் அதிமுக ஒரு 8 கூட்டணி கட்சிகள், அந்த பக்கம் தனியாக இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னே ஒரு நம்ம நாய் தமிழர் குரூப்ஸு. ஸோ இப்படி இவ்வளோ பேரையும் அடித்து துவம்சம் பண்ணி தனி ஆளாக ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது அவருடைய கரிஷ்மா மாத்திரம் இல்லை, அவர் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்கியே இருந்தாங்க. ஆனால் அதற்கான சரியான தலைவன், ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய தலைவனை தமிழக மக்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இப்போ தளபதி வர்றார். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள் தனியாக நின்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் சேர வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா குடும்ப பிரச்சனை, குடும்பத்திலேருந்து அழுத்தம், மனைவியார் இருந்து அழுத்தம், மச்சான்ட்ட இருந்து அழுத்தம், இதெல்லாம் வருது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு, அவர் பிடிக்கல, வெளில வந்துடுறாரு. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விசி காத்த இவர் நம்ம திருமாவளவன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டை போட்டு நின்று மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இங்கே இப்போ தளபதிக்கு அரசியல் களத்தில் இறங்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரியான நமக்கு அழுத்தங்கள் கொடுப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல நிற்கணும், ஒரு இடத்துல ஸ்டாண்டாக இந்த இடத்துல மக்களுக்காக நம்ம இறங்கிட்டோன்னும் போது அப்போ நம்ம எதெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே திறந்துட்டு வந்த ஒரு மனிதர். அதனால தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவர் படத்தில் நடித்தார்னா கண்டிப்பாக அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, நல்லா தெரியும். அதனால தான் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம். என்ன பண்ணாங்க, எந்த லட்சணத்தில் அந்த படத்தை இன்ன வரைக்கும் விடாமல் வச்சுருந்தாங்க நீ பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இன்னி அது ரிலீஸ் ஆகும்போது இன்னி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதே மாதிரி குடும்பத்தை டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால தான் குடும்பத்தை அரசியல் பக்கமே அவர் நிலைக்கல. ஆனாலும் குடும்பத்தை வச்சு அவரை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தாங்க, நடக்கலை. மிகப்பெரிய ஒரு சம்பவம், மக்களை தான் நேசிக்கிறாரு, அந்த மக்களை கொன்று இவங்க அரசியல் நடத்தலாம்னு நினச்சாங்க பாருங்கள் கரூர் சம்பவத்தில். இவரை ஒட்டுமொத்தமாக முடக்கிறதுக்கு, ஒட்டுமொத்தமாக இவரை தனிமைப்படுத்துறதுக்கு. ஆனால் அதுலேருந்து ஒருத்தர் மீண்டு திருப்பியும் நான் வரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார் பார்த்தீங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே
தன்னை மட்டுமே கொண்டாந்து இந்த அரசியல் களத்தில் இறக்கியிருக்கார். தன்னை சார்ந்த எந்த ஒரு சக்தி, அதாவது எமோஷனலி அட்டாக்ட் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை அவர் விட்டுட்டார். அது இருந்துச்சுன்னா அவர்னால் திறம்பட சுயமாக செயல்பட முடியாது. அவர் அவங்களுக்காக பல விஷயங்கள் செய்ய வேண்டி வரும், ஃபேமிலிக்காக செய்ய வேண்டி வரும், சினிமா துறைக்காக செய்ய வேண்டி வரும், அப்பா அம்மாக்காக செய்ய வேண்டி வரும். இப்படி பல விஷயங்களை பல நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணும். அதெல்லாம் முடியாது. நான் மக்கள் சேவைக்கு வந்துட்டேன், இனி மக்கள் தான் என் குடும்பம், அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மனநிலைமை ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அரசியல் களத்தில் இறங்குறது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை செஞ்சார் அவர். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு இவ்வளோ பெரிய இடத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது இந்நேரத்துக்கு இந்த ஓட் போலிங்கில் 120 சீட்ஸை தாண்டி இருக்கணும். இந்த திருட்டு திமுக மட்டும் எலெக்ஷன் அன்னைக்கு பஸ்ஸெல்லாம் இல்லாமல் பரதேசி பயிலுக்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பஸ்ஸெல்லாம் மட்டும் இவங்க ஒழுங்காக விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிமிஷம் இப்போ தமிழக வெற்றி கழகம் 120 சீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும் சிங்கிள் மெஜாரிட்டியில். நான் 100% எழுதி தருவேன். ஏன்னா எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஓட்டில் தான் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு, பெரிய வித்தியாசத்தில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மக்களுக்காக சேவை செய்ய வர்றேன்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது அவரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களாகிய நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கமும் அவ்வளோ கேவலம் பண்ணாங்க. விஜய் அவர்களுக்கு சரியான பர்மிஷன் கிடையாது. விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகக்கூடாது. விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணால் மக்களை தான் நான் அடிக்கிறது, வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட மிரட்டல்களையும் எல்லா அதிகார துஷ்பிரயோகத்தையும் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த திமுக அரசாங்கங்களுக்கும் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, இந்த திராவிட கட்சிகளுக்கும் சரி, மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்காங்க அப்படின்றத இந்த தேர்தல் அவங்களுக்கு முடிவு கட்டிடுச்சு. இப்போ நம்மளையெல்லாம் தற்கொலைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த தற்கொலைகள் போட்ட ஓட்டுனால தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார். அப்படின்னும் போது நாங்கள் தற்கொலை ஆனாலும் எங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குடா முட்டா பசங்களா, நாங்கள் முடிவு பண்ணால் அவங்க தாண்டா சிஎம், அறிவிட்ட முட்டா பயலுகளா அப்படின்னு இன்றைக்கி கொத்தடிமை கூட்டங்களுக்கும் நாய் டம்ளர் பரதேசி தம்பிகளுக்கும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அவங்க தம்பிகள்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாத்தனமாக இருப்பாங்க. எல்லார் குடும்பத்துலையுமே இருப்பாங்க. என் குடும்பத்தோடு இருப்பாங்க. நான் இங்கே தளபதிக்காக மெனக்கெட்டு பேசிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் இங்கே என் குடும்பத்தில் இருக்க வேணா ஒருத்தர் திமுகவில் ஓட்டு போட்டிருப்பான், இல்லைனா ஒரு அதிமுகவில் ஓட்டு போட்டிருப்பான். லூசு பயிலுங்க முன்னேறதுக்கு வழியே தெரியாத முட்டா பயிலுங்க. அவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வழி கிடைக்குதுன்னா அதை பிடிச்சிட்டு போங்கடா, பிச்சை எடுக்கிறதுலேயே பெருமை பற்றி தெரியாதேங்கடா அப்படின்னு நான் தமிழ்நாட்டுக்காரங்களை திட்டிட்டேன். எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. ஆனால் இன்னமும் நான் அப்படி தான் போய் பிச்சை தான் எடுப்போம். 1000 ரூபா காசுக்கும் ஓசி பஸ்ஸுக்கும் நாங்கள் அவன்கிட்ட தான் போய் பிச்சை எடுப்போம்னு பிச்சை எடுக்கிறது பெருமையாக தெரியுதுங்க இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம். இதுங்க தான் உண்மையான தற்கொலைகள். காசுக்கு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு அந்த கட்சிக்கு போய் விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற இவங்க தான் உண்மையான தற்கொலைகள். இவங்க தான் உண்மையான முட்டா பயல்கள். விஜய் அவர்கள் குழந்தைய மேனிப்புலேட் பண்ணிட்டாரு, குழந்தைங்கள்ட்ட சொல்லி அப்பா அம்மா கிட்ட ஓட்டு போட சொல்லுங்கன்னு அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க. ஏண்டா குழந்தைங்கள்ட்ட ஓட்டு போட சொல்லுன்றது அவ்வளோ பெரிய தப்பா? ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே அது தப்பாக தெரியலடா முட்டா பசங்களா? மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு நல்லது சொல்ல வேண்டிய விஷயங்களை ஃபுல்லாக மீடியாவில் மாற்றி திருச்சி பேசிகிட்டு இருந்தீங்களே அது தப்பு இல்லையாடா? மதத்தையும் ஜாதியையும் இந்த விஷயங்களை அடிப்படையை வச்சு அரசியல் பண்ணீங்களா அது தப்பு இல்லையாடா? விஜய் அவர்கள் கோயிலுக்கு போனால் அவர் ஏன் கோயிலுக்கு போகிறார், கிறிஸ்டின் ஆச்சு. மசூதிக்கு போனால் அவர் ஏன் மசூதிக்கு போகிறார், அவர் கிறிஸ்டின் ஆச்சு. இதே கோயிலுக்கும் போல் மசூதிக்கும் போல் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு மட்டும் போனார்னா பார்த்தீங்களா இங்கெல்லாம் போல் அவர் சர்ச்சுக்கு மட்டும் போகிறாருன்னு அப்படி பேசுவாங்க. எம்மதமும் சம்மதம் எம்மதமும் நம்மதம்னு சொன்னவர் அவர். நான் அவர் காசு திருட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அதை செய்வார். ஏன்னா அவருக்கு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. திருட்டு பசங்களா? நான் இப்பயும் சொல்கிறேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்ட முட்டா பயல்களுக்கும் தற்கொலைகளுக்கும் சேர்த்தே தான் நலத்திட்டங்கள் இங்கே வழங்கப்படும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து. உங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்குது. இந்த 5 வருஷத்துலையாவது இனி வரப்போகிற ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு யார் வேணும்னு டிசைட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இப்போ 118 சீட்டு வேணுமே, 118 சீட்டு மெஜாரிட்டி எடுத்துகிட்டா நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்னா எப்படி நம்ம ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. 7-8 சீட்டு அது எங்கே இருந்தாலும் சேரும். ஏன்னா அந்த பக்கம் ஆல்ரெடி திமுகவில் காங்கிரஸு ஒட்டா கூட்டணியாக ஒட்டிக்கிட்டு நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசிகாவும் நம்மளுடைய தேர்தல் பணிகளை சிறப்பாக செயல்படலை, அதை கொடுத்து விசாரிக்கணும்னு சொல்கிறாப்புல. கம்யூனிஸ்ட்டு ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க. ஸோ இப்படி அங்கங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தளபதி நோக்கி வருவார்கள். இதற்கு முன்னாடி தளபதி சொன்னார், நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ எவனும் நம்பலை.
இவருக்கு எப்படி மெஜாரிட்டியாக ஓட்டு வந்துருமா, இவர் எப்படி இவன் தன்னை நிரூபிக்கட்டும், பெரும்பான்மையை நிரூபித்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிரூபிச்சிட்டார்ல, இன்றைக்கி வருவாங்க ஓடி. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவார்கள். ஆனால் அது வராமல் இருக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. சிங்கிள் மெஜாரிட்டியில் தளபதி அவர்கள் வின் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. நான் எதிர்பார்த்தது 120 130க்குள்ளே இருந்தாலும் இப்போ ஒரு 108 110 அந்த ரேஞ்சிலே லீடிங்கில் போய்கிட்டு இருக்கனால இதை கிராஸ் பண்ணி வருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது. இந்த வீடியோ இப்போ நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட் கவுண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அவர் சிங்கிள் மெஜாரிட்டியாக இல்லை ஹங் அசம்பிளியா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதி மக்கா, தளபதி நான் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பதவி பிரமாணம் எடுத்து கையெழுத்தை போட்டு அந்த சிஎம் சீட்டில் போய் உட்காருவார் அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. ஆல்ரெடி தளபதி வீட்டு முன்னாடி ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. அவர் வீட்டை பார்க்க போகிறவங்களுக்கு செக்யூரிட்டி அந்த ஸ்கேனர் வைக்கிறதா இருக்கட்டும், போலீஸ் குமிஞ்சு இருக்கிறதா இருக்கட்டும், பார்த்திங்களா அப்படி பவர் வந்தோடனே எப்படி வந்து குயிறாங்க பார்த்திங்களா? ஐயோ, இதுதான் அதிகாரத்தின் வலிமை. எல்லாம் ஏன் படத்தில் நடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுன்னு சொல்லி கேட்குற அத்தனை முட்டா பசங்களுக்கும் செருப்பை கழட்டி அடிங்க. அதிகாரம் இருந்தால் தான்டா செய்ய முடியும், அறிகட்ட முட்டா பயல்களே. இன்றைக்கி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டார்ன்றனால தான் இன்றைக்கி அத்தனை போலீஸும் இன்றைக்கி அவர் வீட்டு முன்னாடி நிற்கிது. இதற்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதும் அதே போலீஸ் தான். ஏன்னா அதிகாரமாக பங்கு இருந்துச்சு. அந்த அதிகாரம் இன்றைக்கி மொத்தமாக வீணாக போச்சு. கொளத்தூரில் மொத்தமாக கும்மி அடிச்சிட்டாங்க எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ இப்போ அதிகாரம் மிக வலிமையானது. அதை நோக்கிய பயணம், சரியான பயணம், தெளிவான பயணம். எந்த இடத்துலையுமே தளபதி தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணலை. இந்த பக்கம் திமுகவினுடைய எதிரி, அந்த பக்கம் பிஜேபியினுடைய எதிரி அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணார். டார்கெட்டை லாக் பண்ணார். இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டார். மிகப்பெரிய ஒரு நன்றி அவருக்கு. தமிழக வெற்றிகளுக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி. என்னுடைய சேனலையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதற்கும் நன்றி. என்னுடைய பயணமும் பணியும் இனி தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another வீடியோ. தளபதி சிஎம் ஆயிட்டார்ன்ற வீடியோட வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பார்ட்டி பண்ணுங்கள், என்ன வேணால் பார்ட்டி பண்ணுங்கள்.